let's see New Zealand road rules versus Indian road rules. ஸோ நியூசிலாண்டில் வந்து மெயின் வந்து பாப்புலேஷன் கம்மி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ஸோ குட். இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் டூ. மேபி வேரண்டார் வந்து இந்த பாப்புலேஷனாக கூட தான் இருக்கும். பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இதில் வேரண்டார் அதிகமாக இருக்கும். ஸோ வேரண்டார் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ரீசனில் நம்ம இன்னும் குவாலிட்டியாக தான் பில்ட் பண்ணணும். எல்லாத்தையும் குவாலிட்டியாகவும் இன்ஜினியரிங்காகவும் பில்ட் பண்ணணும். இன்ஜினியரிங் மீன்ஸ் ப்ராப்பர் பிளானில் இருக்கும். ஸோ இந்தியாவில் அது கிடையவே கிடையாது. அண்ட் பீப்புள்ஸ் இன் நியூசிலாண்ட் ஆர் ஸோ டிசிப்ளின். இப்போ ஸ்டாப்னு ஒரு போர்ட் போட்டிருக்கு. ஆக்சுவலி இங்கே வந்து 40ன்னு ஒரு சிக்னல் சைன் இருக்குது நம்ம ஊரில். நானே 50-60 தான் போகிறேன். ஸோ இந்த கேஸில் நியூசிலாண்டாக இருந்தது அப்படின்னா முன்னாடி எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஒருத்த வந்து 60ல போகணும்னு நினைச்சாலும் அவனால போகவே முடியாது. சின்ஸ் எவ்ரி ஒன் இஸ் ஃபாலோயிங் த ரூல்ஸ். அதனால ஒருத்த மட்டும் அதை மீறி பண்ணவே முடியாது. நம்ம ஊர்ல அந்த பிரச்சனையே இல்லையே. நான் 40 போட்டிருந்தா நான் பார்க்கவே மாட்டேன். 18-90 தான் போயிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்க்ளூடிங் மீ. நான் ஒன்றும் பெரிய சுத்தமாக கிடையாது. நானும் அதான் போட்டிருக்கேன். இங்கே 16 எழுதிருக்கு ஆக்சுவலா. இங்கே நான் 50 தான் போறேன். ஓகே ஃபைன். ஆனால் எல்லாரும் 60ல போறாங்களா? கன்ஃபார்மாக கிடையாது. இப்போ கோயம்புத்தூர்ல வந்து இந்த ஹோப்ஸுக்கு முன்னாடி ஒரு 3 லேன் இருக்கு ஆக்சுவலா. இங்கே அந்த கேடிஎம் ஷோரூம் முன்னாடி லெஃப்ட்ல இருந்து வர ஜாயின் ஒன்று, மிடில் லேன் ஒன்று, அப்புறம் வந்து ரைட் லேன் ஒன்று, 3 லேன் இருக்கு. ஐயோ, நான் இப்போ எங்க போகணும்? திருச்சி சாலை இறங்கி. சரி, ஓகே, இறங்க முடியல. ஸோ இந்த கேஸ்ல வந்து 3 லேன் இருக்கு. அந்த 3 லேன் எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. ரைட்ல ஏறவன் முன்னாடியே ரைட்ல ஏறி போயிடணும். ரைட்ல ஏறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மிடில் இருப்பான், இல்லைன்னா லெஃப்ட்ல இருப்பான். வான்னு ஒரு இண்டிகேட்டர் மட்டும் போட்டுட்டு சல்லுன்னு இந்த பக்கம் ரைட் ஏறிடுவோம். நம்ம ஊர்ல இது ஃப்ரீக்வெண்டா நடக்கிறதா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நியூசிலாந்துல வந்து அந்த கணக்கே கிடையாது. ப்ராப்பரா முன்னாடியே ஏரோ மார்க் போட்டிருப்பானுங்க. நீ ரைட் போற மாதிரி இருந்ததுன்னா 100 மீட்டருக்கு முன்னாடியே ரைட்ல வந்து அப்படின்னு. நானும் ப்ராப்பரா அதுல போயிடுவானுங்க. ரைட்ல போறான் அப்படி போயிடும், அப்படி போயிடும். அப்புறம் ரைட்ல நீ ஏதாவது டேர்னிங்ல இருக்க, இல்ல ரவுண்ட் அபவுட் வந்து திரும்புற அப்படின்னாலும் ரைட்ல வரவங்களுக்கு தான் நீ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு ரைட்ல யாராவது இருந்தாங்கன்னா நீ ஸ்பேஸ் கொடுத்துடணும். ஸோ அதையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவானுங்க. ஹார்னே அடிக்க மாட்டானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெயின் திங்ஸ் இன் நியூசிலாண்ட் டு வாட்ச் அவுட். எனக்கு அங்க போயிட்டு ஒரு 10 நாள் கார் ஓட்டுனதுக்கே இங்க வந்து ஓட்டுறதுக்கு ஐயோ அம்மான்னு இருக்கு. மேபி ஒரு 6 months 1 year இருந்ததுன்னா நீ இந்தியாவுக்கே வர முடியாது. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் பிளானட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. மெயின் ரீசன் பாப்புலேஷன் தான். இதை வந்து நம்மளால தவிர்க்கவே முடியாது. எப்படி இவ்வளவு பாப்புலேஷன் வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஊர்ல தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி குழந்தை வைக்கிறதா வந்து ஜனநாயக கிழமை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓட்டு போடுவாங்களோ இல்லையோ இதைதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பர்சனல். அப்படி இல்லாம இதெல்லாம் வந்து ப்ராப்பரா நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கன்ஃபார்மா முடியவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருக்கோம், பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால பண்ணவே முடியாது. அப்புறம் நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஓடிட்டே தான் இருக்கும். எதுக்கு வேகமா போறோம், எதுக்கு ரோடு ரேஸ் பண்றோம், ரோட்ல போறவங்க கூட ஏன் சண்டை கட்டுறோம், எதுவுமே யாருக்கும் தெரியாது. அந்த விஷயம் எல்லாம் அங்க இல்லவே இல்லை. ஏன்னா அவனுக்கு வந்து வாழ்க்கைய நிதானமா வாழ்றாங்க. ரொம்ப போட்டு நான் தான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நிதானமா வாழ்வானுங்க, ஜாலியா இருப்பானுங்க. 6 o'clock 7 o'clockனா ஒரு மோட்டர்ல ஒரு ஆள் கூட பார்க்கவே முடியாது. சாவி எல்லாம் சும்மா கார்பெட் கடையில வச்சுட்டு போயிருவானுங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நியூசிலாந்துல கம்பேர் பண்றப்ப. வந்து நம்ம லெஃப்ட் போறதுக்கு முன்னாடியே ஒருத்த வந்து பிபின்னு ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த ரீசன்லாம் இருக்கிறதுனால நம்மள வந்து எடுத்துட்டே வர முடியாது.
அதான் மெயின் ரீசனா நான் பாக்குறேன். அப்புறம் ஃபாரினர்ஸ் மீன்ஸ் டூரிஸ்ட் வந்து அங்க ஜாஸ்தி தான். ஆக்சுவலா டூரிஸ்ட்டுமே வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க. நாங்க வந்து ஒரு இடத்துல வந்து 18 இருந்த இடத்துல 100 வந்துட்டோம். தெரியாம வந்தோம், தெரிஞ்சு வரல. ஸோ வி ஆர் சோ கீன் டு ஃபாலோ த ரூல்ஸ் இந்த என்டையர் ட்ரிப். பட் அந்த ஒரு இடத்துல மட்டும் எங்களால ஃபாலோ பண்ண முடியல, மிஸ் பண்ணிட்டோம். உடனே அந்த இடத்துல ஒரு கார் இருந்துச்சு, மீன்ஸ் போலீஸ் இருந்தான். அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து $170 ஃபைனு இன்ட்டு 55 போட்டுட்டு போச்சா. பட்ஜெட்ல 10,000 எச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவனுங்கெல்லாம் ப்ராப்பரா இருக்கானுங்க. இந்தியா எப்படா நியூசிலாந்து ஆகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நம்மளால நியூசிலாண்டு போக முடியாது, ஏன்னா பயங்கர காஸ்ட்லி. அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து எங்க ஊர் பக்கமே போயிடலான் இருக்கேன். அங்கே டிராபிக் கம்மியா இருக்கும், மக்கள் நடமாட்டங்கள் கம்மியா இருக்கும். ஸோ எங்க ஊருக்கு போலான் இருக்கேன் நான். எஸ், அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நான் எல்லாமே சொல்றேன். ஒரு இன்ட்ரோ, நியூசிலாண்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, லைக் விசா எடுக்கிறதாகட்டும், என்ன பேக் பண்ணி கொண்டு போகணும், என்ன கொண்டு போக கூடாது, டிக்ளரேஷன் என்ன பண்ணணும், அவனுங்க எக்கோ சிஸ்டம்னு ஒன்று வச்சிருக்கானுங்க, அதெல்லாம் நிறைய மேட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் காரு, ரோட் ரூல்ஸு, என்னென்ன இடம் பார்க்கலாம், என்னென்ன இடம் மிஸ் பண்ணோம், எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். நியூசிலாண்ட் சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட்